ஹலோ காய்ஸ், சின்ன மருமகளில் அடுத்ததா என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஐஸ்வர்யா வந்து களமிறங்கிட்டாங்க. யாருக்காகன்னு சொன்னால் சேதுக்காக. அதாவது இப்போ வந்து சேது தமிழில் பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் எனக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க வீட்டில் போய். அப்படி இருக்கும்போது இதுதான் சந்தர்ப்பம் பண்ணிட்டு ஐஸ்வர்யா உள்ளே வந்துட்டாங்கன்றே சொல்லலாம். இப்போ தமிழ் வந்து பிரச்சாரத்தை பண்ணினதை பார்த்த சேதுக்கு பொறுக்க முடியலை. என்ன எனக்கு எதிராக நிற்கிறதே பெரிய தப்பு, அதிலையுமே வந்து நான் பெரிய கொடுமைகளெல்லாம் பண்ணினேன், அதனால தான் நான் வந்து வீட்டை விட்டே போனேன்ற மாதிரி தான் இவளோட பேச்சு இருக்குது. என்ன இதில் நியாயம் இருக்குது? எப்படி இவளுக்கு எல்லாரும் ஓட் பண்ணுவாங்க? இப்படியா போய் சொல்லுவாங்க என்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. அப்படி நினைச்சவங்க அவங்க பிரச்சாரத்துக்கு வராமல் நேராக வீட்டுக்கே போகிறாங்க. வீட்டில் போய் வந்து சத்தம் போடுறாங்க, இருக்கிற பொருட்கள் எல்லாம் எடுத்து உடைக்கிறாங்க. என்னப்பா செய்து திடீரெண்டே நீ இப்படியெல்லாம் பண்ணுற, உனக்கு என்ன ஆச்சு என்ற மாதிரி வந்து ராஜாங்கம் கேட்குறாங்க. என்னப்பா இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினச்சி நாங்கள் கொஞ்சம் கூட இந்த கல்யாணத்தை பண்ணவே இல்லை, இப்படிப்பட்ட பொண்ணையாக நாங்கள் எங்களோட வீட்டுக்கு கொண்டு வந்தோம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கிற, இங்கே வந்து அந்த மாதிரி பிரச்சனை யாரும் இப்போ உனக்கு கொடுக்கலையே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுதான் இந்த வீட்டை விட்டு போனாலே உறுதி தமிழ் என்று சொல்லி அவளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். அவளை நாங்கள் குழந்தை திருமணம் பண்ணினோமா, அவளுக்கு 18 வயசு ஆகலைன்னு சொல்லி எங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த கல்யாணத்தை எப்படியாவது சீக்கிரம் பண்ணணுமென்று நினைச்சாங்களே ஒழிய நாங்கள் அப்படி நினைச்சோமா? சரி ஒரு 2 வருஷம் போகட்டும், அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணலாம் என்று சொல்லியிருக்க வேண்டியதானே. ஏன் அவள் தான் டாக்டருக்கு படிக்கிறாவே, படிப்பெல்லாம் முடியட்டும் என்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கலாம் தானே. அப்படி யாரும் சொல்லலையே. இப்போ என்ன சொல்கிறான்னு சொன்னால், எனக்கு இந்த கல்யாணத்திலே விருப்பம் இல்லை, என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணாங்க, எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம்னு சொல்லி நான் எத்தனை கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பேன் தெரியுமா? அதையும் மீறி தங்களோட பணப்பலத்தை வச்சு என்னை கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்போ நான் நடுத்தெருவில் நிற்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய படிப்பையுமே பாதியில் நிறுத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சியெல்லாம் நடந்தது. இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறா. இது மட்டும் இல்லாமல் தான் வந்து நிறைய கொடுமைகளை வந்து அந்த வீட்டில் அனுபவிச்சிருக்கிறேன். அந்த வீட்டில் எத்தனை உதவியாட்கள் இருந்தாலுமே என்னை வச்சு தான் எல்லா வேலையும் வாங்குவாங்க. அந்த வீட்டில் சமையல் வேலையெல்லாம் நான் தான் பார்க்குறது. அது மட்டும் இல்லாமல் நிறைய கொடுமைகள் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் சொல்லி பிரச்சாரம் பண்ணுறா. ஓட் வாங்குறதுக்காக இப்படியெல்லாமா பண்ணுவாங்க? இந்த வீட்டில் நான் அவளை கொடுமைப்படுத்தினேன்னா நீங்களே சொல்லுங்க பார்க்கமாப்பா. அவங்க எவ்வளவு ஒரு கஷ்டத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாமே கொடுத்து நீங்கள் தான் எல்லாமே வந்து செய்து இந்த வீட்டுக்கு அவளை வர வச்சிங்க. பணத்தை கொடுத்தீங்க, நகையை கொடுத்தீங்க. அவங்க இந்த வீட்டு கஷ்டத்தை போக்குறதுக்காக நாங்கள் எவ்வளோ உதவியெல்லாம் பண்ணினோம். அதையெல்லாம் மறந்துட்டு நாங்கள் பண்ணாத விஷயங்களை பண்ணினதா சொல்லி ஓட் கேட்குறாளே, இவளெல்லாம் வந்து ஒரு ஆளா? இவளைத்தான் இந்த இவ்வளவு நாளும் ஒரு ஆளுண்டு இந்த வீட்டில் வச்சுருந்தம்மா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது ராஜாங்கம் வந்து வடிவாக பார்க்குறாங்க. இங்கே பாருப்பா, அவள் சொல்கிறதெல்லாம் உனக்கு தான் பொருந்துமென்று நீ ஏன் நினைக்கிற? இங்கே பாரு, ஓட் கேட்க வரும்போது அவங்க பிரச்சாரம் பண்ணும்போது அந்த ஊரில் உள்ள பெண்கள் எப்படியான பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதையெல்லாம் சொல்லி அவள் ஓட் கேட்குறான்ட்டு நீ நினைக்க வேண்டியதானே. எதுக்கு அதெல்லாம் உனக்குரியதாக நீ நினச்சிக்கொள்கிற? அப்படி நினைக்கிறதால உனக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது? இப்போ பாரு, நீ பிரச்சாரத்துக்கு கூட போகாமல் இப்போ பயங்கர கோவத்தில் வந்து நிற்கிற. இந்த கோவத்தோட போய் நீ ஓட் கேட்க முடியுமா? இன்றைக்கு நீ பிரச்சாரம் எதுக்கும் போக வேண்டாம். இந்த மாதிரி கோவத்தில் போனால் உன் வார்த்தைகளுமே வந்து பிழையாக தான் வரும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைப்பா, அவள் சொல்கிறதெல்லாம் நியாயமானதா? ஏன் நீங்கள் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லைப்பா, நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணலை. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், அவள் சொல்கிறதெல்லாம் உனக்குரியதண்டு நீ ஏன் எடுக்கிறேன்னு தான் நான் கேட்குறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைப்பா, இந்த வீட்டில் நடந்த மாதிரி தானே அவள் சொல்கிறா. இவன் வந்து ஹஸ்பண்டில் இருந்து பிரிஞ்சிருக்கிறா. அப்படி இருக்கும்போது இவ சொல்கிறதெல்லாம் எப்படி எடுத்துக்கொள்ளுவாங்க மக்கள்? அதாவது இந்த பொண்ணு வீட்டில் இப்படியெல்லாம் கொடுமை நடந்திருக்கு போல இருக்குது, அதனால தான் இந்த பொண்ணு அரசியலுக்கே வந்திருக்கு, அரசியலுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து வச்சு சொல்லுதே என்ற மாதிரி நினைக்க மாட்டாங்களா? ஒரு பரிதாபத்தில் அவளுக்கு தானே ஓட் பண்ண நிற்பாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைப்பா, நீ அதையெல்லாம் விட்டுடு. அவங்க என்ன தான் உன்னை வந்து கேடு கெட்டவனா சொன்னாலும் பரவாயில்லை, நீ உண்ட பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை சொல்லு. இங்கே பாரு, இந்த மக்கள்
மக்களுக்காக நான் எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்கிறேன். தண்ணி வசதி செய்து கொடுத்துருக்கிறேன். அடிப்படை வசதிகள் எவ்வளவோ இந்த கிராமத்துக்கு நான் பண்ணி கொடுத்துருக்கிறேன். அதனால் மக்கள் என் பக்கம் தான் நிற்பாங்க. எனக்கு இருக்கிற சப்போர்ட்டில் உனக்கு அந்த ஓட்டெல்லாம் வந்து விழும். அதனால் நீ அவளை பற்றி யோசிக்காத. அவள் பிரச்சாரம் பண்ணுறா, பண்ணாமல் போகிறா, அதை பற்றி உனக்கு தேவையில்லை. நீ உன்னுடைய கடமையை போய் செய்யப்பான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைப்பா, எனக்கு மனசே கேட்கல. என்னையே எத்தனை பேர் வந்து கேட்டாங்க, என்னையே எத்தனை பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க தெரியுமா? என்ன செய்து உன் வீட்டில் இவ்வளோ பெரிய கொடுமையெல்லாம் நடந்திருக்கா? தமிழ் அதையெல்லாம் வந்து இன்றைக்கு வீதிக்கு கொண்டு வந்துட்டாலே. ஏனப்பா, உங்களோட வீட்டுக்குள்ளேயே பேசி முடிக்க வேண்டியதானே? எதுக்கு இவ்வளோ தூரத்துக்கு இந்த பிரச்சனையை கொண்டு வந்தீங்க? அது மட்டும் இல்லாமல் வந்து குழந்தை திருமணம் எல்லாம் நடந்துதாமே, எவ்வளவோ கொடுமைகள் பண்ணீங்களாமே, ஏனப்பா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? இவ்வளவும் பண்ணிட்டு தான் நீங்கள் எலெக்ஷனில் நிற்கிறீங்களா என்ற மாதிரியெல்லாம் கேட்குறாங்க. எப்படி இருக்கும் எனக்கு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அப்படி சொல்ல வைக்கிறதும் அவங்களுடைய ஆட்களாக இருக்கும். அதுதான் சொல்கிறேனே, இதெல்லாம் வந்து திட்டம் போட்டு அவங்க பண்ணுற விஷயமா இருக்கும். இதெல்லாம் நீ காது கொடுத்து கேட்காத. இப்போ பாரு, நான் வந்து பிரச்சாரத்துக்கு வரணுமா அல்லது நீயே போறியா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைப்பா, இன்றைக்கு வேண்டாம், நாளைக்கு போகிறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே வந்து ஈஸ்வரிக்கு ரொம்பவே சந்தோஷம். என்னதான் இருந்தாலும் இந்த சேதுவும் ஜெயிக்க போகிறதில்ல, அந்த தமிழும் ஜெயிக்க போகிறதில்ல. இவங்க 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனைப்படும் போது இன்னொரு கட்சி தான் ஜெயிச்சுட்டு போகிறாங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இருந்தாலும் இந்த சந்தோஷத்தை ஐஸ்வர்யாவுக்கு சொல்லணும். இந்த இடைவெளியில் ஐஸ்வர்யா வந்து சேதுன்ற மனதில் இடம் பிடிச்சிடணும் வந்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே பார் ஐஸ்வர்யா, நாளைக்கு வந்து இந்த கிராமத்துக்குள்ளே சேது வந்து பிரச்சாரம் பண்ண போகிறாங்க. நீ வந்து நம்மளோட வீட்டுக்கு வர மாதிரி வந்துட்டு சேதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி அங்கே போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. அப்படி இருக்கும்போது வந்து சேதுக்கு உன்னில் பாசம் வரும். பாரு, நான் கல்யாணம் பண்ணி வந்த பொண்ணு எனக்கு எதிராக எலெக்ஷனில் நின்று நான் பண்ணாத விஷயங்கள் எல்லாம் பண்ணினதா வந்து எதிராக நின்று எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறா. ஆனால் நான் வந்து பேசாமல் யாரோன்ற மாதிரி வந்து கவனிக்காமல் விட்ட பொண்ணு பாரு, எனக்காக எவ்வளவு வந்து கஷ்டப்படுறா என்ற மாதிரி வந்து நினைப்பாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதே விஷயத்தை தான் வந்து ராஜாங்கத்தோட தங்கச்சியும் தன்னோட பொண்ணுக்கு வந்து சொல்கிறாங்க. இதே ஒரு காரணமாக வச்சு நீ வந்து சேதுக்கு ஹெல்ப் பண்ணணும், அதுக்கப்புறமா சேதுக்கு உண்மையில் வந்து பாசம் வரும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி என்று சொல்லி இப்போ வந்து ஐஸ்வர்யாவும் சரி, அதே மாதிரி வந்து ராஜாங்கத்தோட தங்கச்சியோட பொண்ணும் சரி, அவங்க ஏட்டிக்கு போட்டியாக வந்து சேதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க, இங்கே பாருங்கள், அடிக்கிற வெயிலில் நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், எனக்கு இதில் நிற்க கஷ்டமாக இருக்குது, நீங்களெல்லாம் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, விடுங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு எதிராக தமிழ் நிற்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நாங்கள் வந்து எதிரான ஆட்கள்ன்றதை காட்டுறதுக்கு இங்கே பாருங்கள், பெண்கள் எல்லாம் வந்து சேதுன்ற பக்கம்தான் நிற்கிறோம் என்ற மாதிரி வந்து காட்ட வேண்டாமா என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இவங்க வந்து தாங்களே வந்து விருப்பப்பட்டு வார மாதிரி அவங்க வந்து இந்த எலெக்ஷனில் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வராங்க. வரும்போது சேதுக்கு ரொம்ப சந்தோஷம். பற்றியா, தமிழ் நினைச்சா பெண்கள் எல்லாம் தனக்காகத்தான் போராடுவாங்க, தன்ற பக்கம் தான் நிற்பாங்க, தனக்கு தான் எல்லாரும் ஓட் பண்ணுவாங்க என்ற மாதிரி வந்து நினைச்சா. ஆனால் என்ன நடக்குது பார்த்தியா, இங்கே ஐஸ்வர்யாவும் அதே மாதிரி வந்து என்னோட மாமியாரோட பொண்ணும் வந்து இந்த விஷயங்களை பண்ணும்போது எல்லா பொண்களும் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த ஓட்டை எனக்கு தான் போட போகிறாங்க. தமிழ் எதுக்கு தான் இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்ருக்குறாளோ தெரியல என்ற மாதிரி வந்து சிரிச்சுட்டே இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அவங்க எல்லாருடைய கையிலையும் அவங்கள்ட்ட நோட்டீஸை கொண்டே கொடுக்கும்போது அவங்க எல்லாருமே தூக்கி எறிகிறாங்க, யாருமே அதை வாங்கலை. அப்படி இருக்கும்போது வந்து அவங்க இவங்கள்ட்ட நோட்டீஸை தூக்கி எறிஞ்சிட்டு தமிழோட நோட்டீஸ் வந்து அங்கங்கே வீதியிலெல்லாம் ஒட்டி இருக்குது. அதை போய் அவங்க வாசிக்கிறாங்க. பாவம், இந்த பொண்ணு என்ன அநியாயமெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, பாவம் இப்படி ஒரு நிலைமையில கூட தேர்தலில் நிற்கிறான்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டங்களை தாங்கியிருப்பா, யாருமே இல்லாமல் இருந்திருக்கிறா போல இருக்குது, இப்போ தான் அந்த லக்ஷ்மி அம்மா கிடச்சிருக்கிறா போல இருக்குது, அதனால தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி இன்றைக்கி தனக்கு நடந்த கொடுமைகள் எல்லாம் சொல்கிறா போல இருக்குது. இந்த மாதிரி வந்து பேசுகிறாங்க. இதை பேசினதை கேட்டோன்னே வந்து சேதுக்கு ஒரு மாதிரியாக போச்சு. என்னப்பா இது, நாங்கள் பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கிறோம், ஆனால் வந்து தமிழ் இந்த இடத்துலையே இல்லை, ஆனால் தமிழின் போஸ்டரை வந்து வாசிக்கிறாங்க, நாங்கள் கொடுக்குறத தூக்கி எறிகிறாங்க, தூக்கி எறிகிறது மில்லாம் வந்து எங்களை பற்றி கூடாமல் பேசுகிறாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதில் வந்து ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த ஆப்பிள் சின்னத்தில் நிற்கிறானே சேது என்ற ஒருத்தன், அவன் தான் வந்து இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட், இவன் தான் இந்த கொடுமைகள் எல்லாம்
எல்லாம் பண்ணியிருக்கிறான் போல இருக்கு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னே வந்து இப்படியா இவ்வளவு பண்ணிட்டு தான் இவன் வந்து எங்கட ஊருக்குள்ளே வந்து கேட்க வாரான அவோட்டுன்ட்டு அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சேதுக்கு அடிக்க போகிறாங்க. என்ன பிரச்சனை, யாரை வந்து திரத்திட்டு போகிறாங்க என்ற மாதிரி வந்து சேது வந்து வாகனத்தில் நின்று பார்க்குறாங்க. பார்த்துட்டு தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம். தீர்த்து வைக்கும்போது வந்து தண்ணியில் வந்து பரதாபம் வரும், நல்ல எண்ணம் வரும். அதுக்கப்புறமா அந்த ஓட்டெல்லாம் எனக்கு விழுமண்டிட்டு அவங்க அந்த வாகனத்துலேருந்து இறங்கி வராங்க. வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், எங்கே போகிறீங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்கள், நானே வந்து தீர்த்து வைக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த பொண்ணு பாவம், அந்த பொண்ணு இவ்வளவோ கொடுமைப்படுத்தி இருக்கிற அந்த பொண்ணை வாழவே விடலை, அந்த பொண்ணு ஏழை பொண்ணுன்ட்டு குழந்தை திருமணம் பண்ணியிருக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணின் படிப்பை நாசமாக்கி இருக்கிறீங்க, இவ்வளவும் பண்ணிட்டு பெண்களின் ஓட்டெல்லாம் உனக்கு விழுமண்டு நினைச்சு இந்த ஊருக்குள்ளே ஓட் கேட்க வந்திருக்கிறியான்ட்டு அவங்க எல்லாருமே சேதுக்கு அடிக்கிறாங்க. சேதுக்கு அடிக்கிறத பார்த்தோன்னா ஐஸ்வர்யா வந்து விட்டுட்டு ஒரே ஓட்டமாக ஓடிட்டாங்க. என்ன இது, இவனுக்கே இந்த அடி என்று சொன்னால் எனக்கு அடிக்க போகிறாங்களே, என்ன நீயும் ஒரு பொண்ணாக இருந்துட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணுறியன்ட்டு அவங்க ஒரே ஓட்டமாக ஓடுறாங்க. ஓடிப்போய் ஈஸ்வரிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. என்ன இது, இங்கே பெரிய பிரச்சனை ஆயிட்டு, சேதுக்கு அடிக்கிறாங்க, என்ன உன்னுடைய வைஃபையை சரியாக பார்க்க தெரியல, அவங்கள கொடுமைப்படுத்திட்டு அவங்களே உனக்கு எதிராக வந்து தேர்தலில் நிற்கிற அளவுக்கு வந்துட்டுது. அப்படி இருக்கும்போது வந்து நீ வந்து எங்கட ஓட்டை வாங்கலாம்னு வாரியான்னு அடிக்கிறாங்க. இனிமேல் இந்த பக்கமே வரக்கூடாது விரட்டுறாங்க. சீக்கிரமாகவே வந்து நீங்கள் காரை கொண்டாங்க, ரெண்டா எனக்குமே அடிக்க போகிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உனக்கே நம்ம அடிக்க போகிறாங்க, சேது தான் இந்த பிரச்சனைக்கு மாட்டப்படுவாங்க, நீ மாட்ட போகிறது இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நான் ஒரு 10-15 பேருக்கு சேதுவோட நோட்டீஸை கொடுத்துருப்பேன், அதனால் நானும் இவனோட கட்சி தாண்ட எனக்கு அடிக்க போகிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது என்ன, இது புது பிரச்சனையாக இருக்குது, நீ உன்ற பாடும் இருந்த உன்னை சரி இந்த நேரத்தில் சேதுக்கு ஹெல்ப் பண்ண போய் நல்ல பேர் எடுன்னு சொன்னால் நீ அடி வாங்கிட்டு வர நிலையில் இருக்கிற போல இருக்குது, இரு வாரன் நான் கார் அனுப்பி விடுறேன் என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு ஒரு கார் அனுப்பி விடுறாங்க. அந்த காரில் இவங்க போகிறாங்க. அப்படி போனதுக்கப்புறமா சேது அடி வாங்கிட்டு காயங்களோட அந்த ரோட்டோரமாக உட்காந்துருக்கும்போது கருப்பு வந்து ஒரு காரை வந்து மறிக்கிறாங்க சேதுவை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்கு. அப்படி இருக்கும்போது அந்த காரில் யார் வாரேன்னு சொன்னால் லக்ஷ்மி அம்மாவும் அதே மாதிரி வந்து தமிழும் தான் வாராங்க. இவங்களை பார்த்தோன்னே வந்து அவங்க காரை மறிச்சிட்டு என்ன விஷயம் வந்து கேட்குறாங்க. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு காரை மறித்து நல்லவ மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் நல்ல பேர் எடுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஓட்டெல்லாம் நீ வாங்கலாம்னு பார்க்குறியா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இங்கே பாரு, நீ எனக்கு எதிராக என்ன சதித்திட்டம் பண்ணினாலும் என்னை ஜெயிக்கவே முடியாது, எப்போவுமே இந்த சேது தான் ஜெயிப்பான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் உங்களோட வாயால் நீங்களே சொல்லிட்டு இருக்க முடியாது, அதை மக்கள் முடிவு பண்ணணும். தேர்தல்ன்ற முடிவில் தமிழ் ஜெயிச்சாங்களா அல்லது சேது ஜெயிச்சாங்களான்றது தெரிய வந்துடும். அதுக்கப்புறமா இந்த பேச்செல்லாம் பேசிக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் காயப்பட்டிருக்கிறீங்க, தேவைப்பட்டால் சொல்லுங்கள், எங்களோட காரில் கூட்டிகிட்டு போகிறோம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எங்கள்கிட்ட எல்லாம் கார் இருக்குது, எங்களோட காரை எங்களை ஏற்ற வரோம்ன்ற மாதிரி வந்து சேது வந்து திமிரா வந்து பேசுகிறாங்க. இப்படி பேசும்போது லக்ஷ்மி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், தமிழ் இவ்வளோ கூடமே அனுபவித்ததுக்கப்புறமும் மற்றவங்களுக்கு நல்லது பண்ணணுமென்று நினைக்கிறீங்களே, அந்த மனசை புரிஞ்சு கொள்ளாதவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணுமென்று அவசியமே இல்லை, வாங்க காரில் ஏறுங்கன்னுட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறமா சேது என்ன பண்ண போகிறாங்கன்றதை கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.